இன்றைக்கு உங்களுக்கான தேவனுடைய பணித்துளிகள். மார்க்கு 11வது அதிகாரம் 23வது வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன். ஆமேன். பிரியமானவர்களே, நாம் பயணித்து கொண்டிருக்கும் இந்த வாழ்வில் சத்துரு நம்முடைய வழியில் அநேக மலைகளை தடைகளாக வைக்கிறான். பாவம் என்கிற மலை, வியாதி என்கிற மலை, கடன் என்கிற மலை, உறவுகள் மூலம் வருகிற மலை, பண ஆசை என்கிற மலை, இச்சை என்கிற மலை, இப்படிப்பட்ட இன்னும் அநேக மலைகளை நமக்கு முன்பாக வைத்து நம்முடைய வாழ்வின் பயணத்தை தடை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் நாம் ஆராதிக்கும் தேவன் இந்த தடைகளெல்லாம் நாம் தகர்த்து போட தம்முடைய விசுவாசத்தை நமக்கு கொடுத்துள்ளார். பிரியமானவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, தேவனுடைய விசுவாசத்தை கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு முன்பாக இருக்கும் இப்பேற்பட்ட மலைகளை இன்று உங்கள் வாழ்க்கையிலிருந்து தகர்க்கப்பட்டு போவதாக என்று சந்தேகப்படாமல் உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து சொல்லுங்கள். அது அப்படியே உங்களுக்காகும். தடைகளை நீக்கி போடுகிறவர் இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு முன்பாயிருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you all.